போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. பிரான்சின் மரிய அன்னால் இதய நோய் தீர்ந்ததனால் உருவானது திரு இருதய திருத்தலம். தடைகள் மத்தியில் தந்தை செல்சின் முயற்சியில் உயிரானது திரு இருதய திருத்தலம். பிரான்சின் மரிய அன்னால் இதய நோய் தீர்ந்ததனால் உருவானது திரு இருதய திருத்தலம். தடைகள் மத்தியில் தந்தை செல்சின் முயற்சியில் உயிரானது திரு இருதய திருத்தலம். வானதூதர் இணைந்து ஆலயத்தை கட்டிய புதுமை ஒன்று நிகழ்ந்து மலர்ந்தது இத்திருத்தலம். வானதூதர் இணைந்து ஆலயத்தை கட்டிய புதுமை ஒன்று நிகழ்ந்து மலர்ந்தது இத்திருத்தலம். இதய அமைதி தன்னிலே கொண்டது இத்திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். ஒரு பகிரும் புனித வியாழனாம், ஒரு பலியும் புனித வெள்ளியாம், ஒரு பணியும் உயிர்ப்பின் ஞாயிறாம், ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவாம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம். அந்த இயேசுவை உணவாய் உண்போம், இந்த பாரினில் அவராய் வாழ்வோம்.
இழப்பதை பகிர்வதில் பெறுகின்ற இன்பம் எதிலும் இல்லையே. இழப்பதை வாழ்வென ஏற்றிடும் லட்சியம் இறுதியில் வெல்லுமே. இருப்பதை பகிர்வதில் பெறுகின்ற இன்பம் எதிலும் இல்லையே. இழப்பதை வாழ்வென ஏற்றிடும் லட்சியம் இறுதியில் வெல்லுமே. வீதியில் வாடும் நேரிய மனங்கள் நீதியில் நிலைத்திடுமே. வீதியில் வாடும் நேரிய மனங்கள் நீதியில் நிலைத்திடுமே. நம்மை இழப்போம் பின்பு உயிர்ப்போம், நம்மை இழப்போம் பின்பு உயிர்ப்போம். நாளைய உலகின் விடியலாகவே ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனாம், ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாம், ஒவ்வொரு பலியும் உயிர்ப்பின் ஞாயிறாம், ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு இயேசுவாம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே, இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குவதில் மகிழ்வு காணுகின்றோம். நாம் உயிர்ப்பின் கிறிஸ்தவர்கள், அல்லேலுயா என்பதுதான் நமது பாடல் என்கிறார் புனித அகுஸ்தினார். புனித பவுலடிகளார் கொரிந்தியர் எழுதிய திருமடலில், சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது, அனைத்து அதிகாரமும் நமக்கு கிடைத்துள்ளது என்று ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பிலே பங்கெடுக்க புனித பவுலடிகளார் அழைப்பு தருகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தொழாவிட்டால் நீங்களும் நானும் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை முழுமை பெறாது. ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பின் வாரத்திலே பயணிக்கின்ற இந்த நாளிலே இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற உங்களையும், மாதா தொலைக்காட்சி வழியாக பங்கெடுக்கின்ற அனைத்து நேயர்களையும் இடைக்காட்டூர் திரு இதய ஆண்டவர் தம் இதய அன்பில் வைத்து பாதுகாக்க வேண்டுமாயும், நமது முயற்சிகள், நமது எண்ணங்கள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டுமாயும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லறையினால் அடக்க முடியாத இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்த ஆண்டவர் கொண்டு வந்திருக்கின்ற அமைதி, மகிழ்ச்சி, நிறைவு, சமாதானம், வெற்றி அனைத்தையும் நாமும் நம் குடும்பங்களும் நிலையாய் நிரந்தரமாய் பெற்று அனுபவிக்க இந்த திருப்பலியிலே ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், தவறுகள் அனைத்தையும் எண்ணி பார்த்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பாவ அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, மனித குலத்தை ஒப்புரவாக்குவதற்காக நீர் நிறுவிய உடன்படிக்கையில் பாஸ்கா மறைபொருளை எங்களுக்கு தந்தீரே. நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டாடுவதை செயல்களில் வெளிப்படுத்த எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்புவீராக. உம்மோடு ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைத்திருவசனங்கள் 1-12 வரை. அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவார் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தைச் சேர்ந்த
அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினாவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களும் மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலம் இருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவை கட்டுகிறவளாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவருடையன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நான் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதருடைய இவரது பெயரின்றி வேறு எந்த பெயராலும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதில் உரை. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிந்துள்ளார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21. இறை வார்த்தைகள் 1 முதல் 14 முடிய. இயேசு தம் சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவிலுள்ள கானாவை சேர்ந்த நத்தனியேல், செபதேவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இல்லை என்றார்கள். அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. ஏறக்குறைய 100 மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்து வாருங்கள் என்றார். சீடர்கள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசுவில் என் வாஞ்சைக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பு காலத்தின் மகிழ்விலும் மன நிறைவிலும் நாம் நிறைந்திருக்கிற இந்த காலத்தில் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு உண்மையுள்ள சீடர்களாக நாம் வாழவும் வளரவும் இந்த உயிர்ப்பு காலத்திலே சிறப்பாக அழைப்பு தருகிறார். இன்று நமக்கு வாசித்து தரப்பட்ட அருள் வாக்கில் கதாநாயகராக இருக்கின்ற புனித பேதுரு தனது சீடத்துவ வாழ்வின் விழுமியங்களின் வழியாய் நாமும் அவரை போல இயேசுவுக்கு சீடராகவும் மற்றவரை இயேசுவின் சீடராக மாற்றவும் சிறப்பான ஒரு அழைப்பை இன்றைய அருள் வாக்கின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார். 4 முக்கியமான சீடத்துவ விழுமியங்கள் புனித பேதுருவிடமிருந்து இன்று வாசித்து தரப்பட்ட அருள் வாக்கு நமக்கு கற்றுத்தருகிறது. முதலாவதாக, ஒரு சீடர் தனது பலவீனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நற்பண்பை புனித பேதுரு நமக்கு கற்றுத்தருகிறார். சீடத்துவம் என்பது வலிமையிலிருந்து தொடங்குவதல்ல, மாறாக ஒருவரது பலவீனம் குறித்த உண்மையான நேர்மையிலிருந்து தொடங்குகிறது என்பதைத்தான் பேதுரு நமக்கு சுட்டி காட்டுகிறார். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், இரவு அவர்களுக்கு மீன்பாடு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று. இந்த இரவு என்பது அங்கிருந்த இருளை மட்டும் நமக்கு சுட்டி காட்டவில்லை, மாறாக பேதுருவின் உள்ளத்தில் இருந்த இருளையும் நமக்கு இங்கு சுட்டி காட்டுகிறது. இயேசுவை மறுதலித்த பேதுரு தன்னோடு இருந்த நண்பர்களிடத்திலே சொல்கிறார், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று. இந்த வார்த்தைகள் எதை நமக்கு சுட்டி காட்டுகின்றன என்றால், நான் தகுதியற்றவன், நான் குழப்பம் நிறைந்தவன், நான் வழி தவறியவன் என்பதை பேதுரு உணர்ந்திருக்கிறார் என்பதன் வெளிப்பாடாக இவை இருக்கின்றன. ஆக இயேசுவின் சீடராக ஒருவர் மாற வேண்டுமென்றால் புனித பேதுருவைப் போல தனது உடைந்த நிலையை ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பதுதான் பேதுரு இன்று நமக்கு கற்றுத்தருகிற முதல் சீடத்துவ பாடமாக இருக்கின்றது. காரணம், கடவுள் தன் அருளால் நம்மை நிரப்புவதற்கு முன்பாக நமது உடைந்த நிலையை, பலவீனத்தை, வலுவின்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், ஒரு உண்மையான சீடர் என்பவர் எப்பொழுதும் வீழ்ச்சியை சந்திக்காதவர் அல்ல. அவர் வீழ்ச்சியை சந்திக்கின்ற போது அந்த வீழ்ச்சியை, உடைந்த நிலையை ஆண்டவரிடத்திலே மறைக்காமல் இருப்பவர்தான் உண்மையான சீடர் என்பதை புனித பேதுரு தனது சீடத்துவ வாழ்விலிருந்து இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். சிந்தித்து பார்ப்போம். கடவுளிடம் நாம் நெருங்கி வருகின்ற போது நமது உடைந்த நிலையை அவரிடத்திலே உண்மையாக எடுத்து வைக்கிறோமா, இல்லை மறைத்து வைக்கிறோமா என்று. இரண்டாவதாக, ஒரு சீடர் என்பவர் சீடத்துவத்திலே வளர வேண்டும் என்றால் செயல்படும் முன் ஒரு சீடர் செவிசாய்க்க வேண்டும் என்ற அருமையான விழுமியத்தையும் பேதுரு நமக்கு இன்று கற்றுத்தருகிறார். நர்சியா புனித பெனடிக்ட் தனது துறவற சட்டத்தை ஒரே ஒரு சொல்லில் தொடங்குகிறார். அது வேறொன்றும் இல்லை, செவிமடு என்பதுதான். இரவு முழுவதும்
ஒரு மீன்பாடும் கிடைக்காத நிலையில் நொந்து போயிருக்கின்ற புனித பேதுரு தோல்வியை சந்தித்திருக்கின்ற சூழலில் வலையை வலப்பக்கம் போடுங்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி சாய்க்கிறார். ஆக சீடத்துவம் எதிலிருந்து தொடங்குகிறது என்றால் கடவுளின் குரலை கேட்பதிலிருந்து, கடவுளின் குரலுக்கு செவி சாய்ப்பதில் இருந்துதான் சீடத்துவம் தொடங்குகிறது என்பதை புனித பேதுரு தனது வாழ்வால் நமக்கு எண்பித்து காட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரே வலைதான், ஒரே கடல்தான், ஒரே மீனவர்தான். ஆனால் முன்பு கிடைக்காத மீன்பாடு இப்பொழுது அதிகமாக நிறைவாக கிடைக்கிறது என்றால் ஒரே ஒரு காரணம், பேதுரு ஆண்டவர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்தார், அவரது குரலை கேட்டார் என்பதுதான். சிந்தித்து பார்ப்போம். இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகில் நாம் அனைவருமே அதிகமாக பேசுவதற்குத்தான் விரும்புகிறோமே ஒழிய கேட்பதற்கல்ல. கோவிலுக்கு வருகின்ற போது ஒன்று நமக்கு அருகில் இருப்பவரிடத்திலே பேசுகிறோம், இல்லை என்றால் கடவுளிடத்திலே பேசுகிறோம். ஆனால் என்ன ஒரு பரிதாப நிலை என்றால், கடவுள் நம்மிடம் பேச முயலுகின்ற போது நாம் ஆலயத்தில் இருந்து எழுந்து சென்று விடுகிறோம். பிரியமானவர்களே, கடவுள் நம்மிடம் பேச முயலுகிற போது அவர் பேசுவதை கேட்க மறுக்கிறோம், மறக்கிறோம், தவிர்க்கிறோம் என்பதை இன்றைய நாளிலே புரிந்து கொண்டு நமது ஜெப நேரங்களில் நாம் கடவுளிடம் பேசுவதை குறைத்து கடவுள் நம்மிடம் என்ன பேச விரும்புகிறார் என்பதை கேட்க, அவரது குரலுக்கு செவி சாய்க்க முயல்வதுதான் உண்மையான சீடத்துவம் என்ற புனித பேதுரு கற்றுத்தந்த விழுமியத்தை நமது வாழ்விலே கடைபிடிக்க நாம் இன்று சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக புனித பேதுரு நமக்கு கற்றுத்தருகின்ற சீடத்துவ பண்பு என்னவென்றால், ஒரு சீடர் தனது அறிவை விட மேலாக அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான். அங்கே நிற்பவர் ஆண்டவர் என்று இயேசுவின் அன்பு சீடர் இனம் கண்டவுடன் பேதுரு கடலிலே குதிக்கிறார். அவர் எதிர்கேள்வி கேட்கவில்லை, பகுப்பாய்வு செய்யவில்லை, அது ஆண்டவர் தானா என்று சந்தேக கண்ணோடு பார்க்கவில்லை. மாறாக துணிவோடு அவர் ஆண்டவர் மீது கொண்ட அன்பால் ஆண்டவரை நோக்கி செல்கிறார். ஆக சீடத்துவம் என்பது முதன்மையான அறிவு சார்ந்தது அல்ல, அது உறவு சார்ந்தது, அன்புறவை மையமாக கொண்டது என்பதை பேதுரு நமக்கு கற்றுத்தருகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் ஆண்டவர் இயேசுவை அணுகி வருகிற போது, இயேசுவை மறுதலித்த பேதுரு, தோல்வியை சந்தித்த பேதுரு, ஆண்டவர் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார், நான் எப்படி ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று சிந்திக்கவில்லை, தயங்கவில்லை. மாறாக அவர் மீது கொண்ட உண்மையான அன்பினால் முன்னோக்கி செல்கிறார், ஆண்டவரை இனம் கண்டுகொள்கிறார். பல நேரத்தில் நாம் ஆண்டவரிடத்திலே திரும்பி வருகிற போது, திருந்தி வருகின்ற போது அச்சத்தோடு வருகிறோமா இல்லை அன்போடு வருகிறோமா என்ற கேள்வியை இன்றைய நாளிலே சீர்தூக்கி பார்த்து, புனித பேதுருவை போல அவரது சீடத்துவ வாழ்வில் அவர் ஆண்டவர் இயேசுவை அன்பொழுக நெருங்கி வந்தது போல நாமும் நெருங்கி வர வேண்டும் என்ற அன்பான அழைப்பையும் இன்று நாம் பெற்றுக்கொள்கிறோம். இறுதியாக ஒரு சீடர் என்பவர் தன் கடந்த கால காயங்களை கடவுள் குணமாக்க அனுமதிக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே பேதுரு ஆண்டவர் இயேசுவை எரியூட்டப்பட்ட அந்த நெருப்பின் முன்பாக சந்திக்கிறார். விவிலியத்தில் 2 இடங்களில்
புனித பேதுரு கரியினால் நெருப்பூட்டப்பட்ட இடத்தில் இருப்பவராக இனம் கண்டுகொள்ளப்படுகிறார். முதலாவது, இயேசுவை மறுதலித்த போதும் அவர் எரியூட்டப்பட்ட நெருப்பின் முன்பாக நிற்கிறார். இரண்டாவது, இன்று நமக்கு வாசித்து தரப்பட்ட நற்செய்தி வாசகத்திலும் நெருப்பின் முன்பாக நிற்கிறார். இது எதை சுட்டி காட்டுகிறது? புனித பேதுருவின் காயத்தை, கடந்த கால அந்த மறுதலிப்பை ஆண்டவர் குணப்படுத்தக்கூடிய நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறது. உண்மையான சீடத்துவம் என்பது கடவுள் நமது காயங்களை லுக்குள் நுழைந்து அவற்றை குணமாக்க, நம்மை உருமாற்ற அனுமதிப்பதுதான் உண்மையான சீடத்துவம் என்பதை புனித பேதுரு தனது வாழ்வில் இருந்து இன்று நமக்கு கற்றுத்தருகிறார். சிந்தித்து பார்ப்போம். நமது வாழ்வில் நமது கடந்த கால காயங்களோடு கடவுளிடம் வருகிறோமா? அப்படி வருகின்ற போது பேதுரு தனது காயத்தை ஆண்டவரிடம் குணமாக்க அனுமதித்தது போல நாமும் அனுமதிக்கிறோமா என்று கேள்வி எழுப்பி சீர்தூக்கி பார்ப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித பேதுருவிடம் விளங்கிய இந்த 4 சீடத்துவ பண்புகள், முதலாவதாக நம்முடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்வது, இரண்டாவதாக கடவுளுக்கு செவி சாய்ப்பது, மூன்றாவதாக கடவுள் மீது ஆழமான அன்பு கொண்டிருப்பது, இறுதியாக நமது காயங்களை கடவுள் நம் ஆண்டவர் குணமாக்க அனுமதிப்பது. இப்படி நாம் இந்த 4 சீடத்துவ பண்புகளை நமது வாழ்விலே கடைபிடிக்கின்ற போது நாம் சீடராகிறோம். இந்த 4 சீடத்துவ பண்புகளை, மற்றவரது வலுவின்மையை நாம் ஏற்கிற போது, மற்றவருக்கு செவி சாய்க்கிற போது, மற்றவரிடம் அடுத்திருப்பவரிடம் உண்மையான அன்பு கொண்டிருக்கிற போது, நமது அயலாரின் காயத்தை குணமாக்க முயலுகின்ற போது அவர்களையும் சீடராக்குகிறோம் என்ற உண்மையை, ஆழத்தை இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் உயிர்த்த ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் சீடராவதும் மற்றவரை சீடராக்குவதுமே. எனவே இந்த உயிர்ப்பு காலத்தில் இந்த ஒற்றை இலக்கோடு பயணப்படுவோம். பேதுருவை போல ஆண்டவர் இயேசுவின் சீடராகவும் மற்றவரை சீடராக்க நமது வாழ்வால் முயலவும் இந்த திருப்பலியிலே அருள் வேண்டுவோம். ஆமேன். அகிலம் படைத்த ஆண்டவரே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவரே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடியும் என்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் ஆண்டவரே, இந்த பாஸ்கா காணிக்கைகளால் நிகழ்ந்த உறவு பரிமாற்றத்தை கனிவுடன் எங்களில் நிறைவுக்கு கொண்டு வர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மன்னக நாட்டங்களில் இருந்து விடுபட்டு
விண்ணகத்தின் மீது விருப்பம் கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களான எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் ஆனந்தம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்புமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவர் கொண்டு வந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின்
மீட்பரின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தேடி வருவோருக்கெல்லாம் தம் இதயத்திலிருந்து அன்பை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடியவர். தன்னை தேடி வரக்கூடிய, சிறப்பாக இந்த இடைக்காட்டூர் திருத்தலத்தை தேடி வரக்கூடிய திரு இருதய ஆண்டவரை நோக்கி வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் உடல் நலத்தையும் உள்ள நலத்தையும் ஆன்மீக வளர்ச்சியையும் கொடுத்து என்றும் அவர்களோடு உடனிருந்து தனது அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர். இவரது அன்புக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தியாக பலியினிலே இறைவன் எழுகின்றார். பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார். தியாக பலியினிலே இறைவன் எழுகின்றார். பகிரும் உள்ளங்கள் நடுவிலே பரமன் வருகின்றார். வருகின்றார் வருகின்றார் அருளை நம்மில் பொழிகின்றார். வருகின்றார் வருகின்றார் அருளை நம்மில் பொழிகின்றார். தியாக பலியினிலே மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. உம்மோடு ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ?
மறந்திடுவாயோ மனித பெண் இருந்தாள் இயேசுவின் அன்பை